வணக்கம் யூரோபோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் ஓட்டிஸ் அண்ட் மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் குக்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு ஒன் ஷாட் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஃப்ளூவாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். நம்மளோட தோசாமோ நம்மளோட ஹாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எஃபோட இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோயின்ஸ். ஹாரியோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோபி. தோசாமோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே. ஸோ இது ஓகேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஓகேவா? வேறு எதுவும் என்ன சொல்கிறது தெரியல. சரி வாங்க நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வீடு இருக்குது, ஓகேவா? ஒரு பெரிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து உங்களோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. எப்போ வரீங்க? ஓ அப்படியா? ஓ ஆமாம் ஆமாம், அவளோட அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தான். அப்படி அதுக்கு தான் அங்கே போகிறோம். எங்களுக்கு நியரஸ்ட் தான். உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் அங்கேருந்து வருவீங்கள? ஓகே, ஷூர் ஷூர் ஷூர், ஓகே ஓகே பாய் அப்படின்ட்டு உங்கள் அப்பா வந்து ஃபோன் அடிச்சிடுறாரு. இதெல்லாம் நோட் பண்ண ஹாரி, அப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? ஹோ அது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ல. யார் உங்கள் ஃப்ரெண்டு? உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், உங்கள் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சு வேண்டப்பட்டவங்க, அவன் எனக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அதான் அவன் எனக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அதான் அவங்க போகிறீங்க எல்லாம் கேட்குறாங்க, அதுக்கு தான். ஓ சரி சரி, சரி மாமா வராரா? என்ன மாமா? மாமா வராரா? ஓ ஹோபியா? ஹோபி தரல, வருவான் நான். ஏன்னா அவனோட பிஸ்னஸ் அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருக்கான். அவனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மாமா வரமாட்டாரா? தெரியாது, போய் அவங்க மாமாட்ட கேளு. நான் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணேன், ஒரு கால் ஒரு டெக்ஸி எதுவுமே பண்ண தொலைக்க மாட்டேங்கிறான் அந்த லூசு மாமா. அதுக்கு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு. சரி சரி, அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. நான் ஒரு நினச்சி நான் இங்கே ஒருத்தர் ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த ஒரு இதே இல்லை அந்த ஆள் டெக்ஸு. நான் இப்போ எனக்கு அனுப்புகிற மெசேஜ் ஒரு மாதத்துக்கு கழிச்சு இப்படி தான் பார்க்குறேன் லூஸு அப்படின்ட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அது உனக்கும் அவங்க மாமாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, என்ன இதில் இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹாரியோட அம்மா சொல்கிறாங்க, அவள் இப்படி தான்க்கா பண்ணுவா, அவன் ஒரு மெசேஜை போட்டுட்டா நம்மளை எல்லாம் மறந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தோசாமி ஆமாம் ஆமாம் மாமா பார்த்து நம்மள எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹாரி இரு உனக்காக எவனாவது ஒருத்தன் வருவான்ல, அவனை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு இவன் இருக்கிறா. ஸோ இது என்ன ஈவென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரியோட பிரதரோட தம்பியோட, அதாவது உங்கள் சித்தப்பாவோட டாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ், உங்கள் சித்தப்பாவோட டாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறீங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளேஸில் நடக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பேலஸு அந்த மாதிரி இது ஒரு செட்டிங்கில், ஆனால் ரொம்ப பெரிய இடம். ஸோ அந்த ஒரு பெரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிராண்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னனால அவ்வளோ பெருசாக அது பண்ணலாம் அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் நம்ம தோசான்னு சரி அதுக்கெலாம் டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது போய் தொலை அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்கிறா. எப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாமா, கொஞ்சம் திருத்துறியா, ஏதாவது அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ வாயை முட்டுறியா அப்படின்ட்டு போச்சு ஆரம்பிச்சிச்சுக்க ரெண்டுங்களும் அப்படின்ற மாரி நம்ம ஹாரியோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட தோசை வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா போகிறா. அவள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறா, காலேஜ் 3rd year, ஓகேவா? ஸோ காலேஜ் 3rd year அப்படின்றதுனால ரொம்ப சீரியஸாக மேடம் உட்காந்து படிப்பாங்க. அவ்வளோ படிப்பாளி நம்ம மேடம். ஹாரி அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகே சுமாராக படிச்சுட்டா அப்படி தான் அந்த மாதிரி. நம்ம ஹாரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறா. நம்மளோட நம்ம தோசை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறா, ஓகேவா? ஸோ அவன் வந்துட்டு ஸ்கூல் போனதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஜென்னு இதே பேர் வந்துக்கிட்டு இருக்கு. சாரி நான் இந்த எஃப்எஃப் நம்ம சேனலில் இருக்கிற இன்னொரு எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அகெயின் இதை திருப்பி வேறு எஃப்எஃப் பண்ணும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது.
ஸோ நம்மளோட ஜென் இருந்துக்கிட்டு தோசாமு அப்படின்ற மாரி இருக்கிறா. இந்த பக்கம் நம்மளோட சொங்கி இருந்துட்டு வாடி அப்படின்ட்டு உனக்காக தாண்டி வெயிட் பண்ணுறான் அப்படின்ட்டு இவளுங்க ஏதோ ஒரு 10-15 வருஷம் பார்க்காத மாதிரி தான் பேசுவாளுங்க. சரி வாங்கடி அப்படின்ட்டு இவங்க கிளாஸுக்கு போயிட்டு உக்காந்துட்டு கிளாஸ் எல்லாம் போகுது, நல்லா நல்லா போயிட்டுருக்கு காலேஜு. சரி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து வெளியாகுறா. காலேஜ்லேருந்து வெளியாகும்போது ஏதோ ஒரு பெரிய சண்டை மாதிரி தெரியுது. என்னடி சண்டை? எனக்கு என்னமோ சீனியருக்கு சண்டையாக இருக்கணும்னு தோணுது. ஏய் இவனுங்களை பார்த்தா நம்ம ஸ்கூல் சீனியர் மாதிரி, இவனுங்களை பார்த்தா நம்ம காலேஜ் சீனியர் மாதிரி தெரியலடி, இவனுக்கு பார்க்க வேற யார் மாதிரியோ இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சண்டை ரொம்ப முத்தி போய் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறானுங்க. இவளுங்களுக்கா பயமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடி இப்படி அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மூக்க உடச்சிட்றான். யாரா இவன் மூக்க உடைக்கிறதுக்கு இவ்வளோ ரெடியாக இருக்கா அப்படின்ட்டு பேர் பார்க்கும்போது இவன் பார்க்குறா. பார்த்தா நம்ம ஜேகே இவன்கிட்ட ஆளை பார்க்குறோம். யாருடி இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் ரொம்ப முக்கியம்டி உனக்கு. அவங்க மூக்க உடச்சி நின்றுட்டு இருக்கிறான். நம்மலாம் கையில் கட்டிச்சா என்ன ஆகும் அப்படின்றதே சொல்லவும் இவன் ஜேகே தான் பார்த்துட்டு இருக்கா. யாருடா இவன் நம்ம காலேஜா அப்படின்னு. இல்லடி நம்ம காலேஜ் பேர் எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ ஸ்கூல் நம்ம காலேஜ் வெளியே இருக்கிறது பையன் போல அப்படின்ட்டு. ஓ எனக்கு என்னமோ நம்ம பக்கத்து காலேஜ் பசங்களாக இருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்து காலேஜ்லையா? இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லையே, சூப்பராக தான் இருக்கா அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் சம்பவம்லாம் முடியுது. அங்கேயே நம்ம தோசமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துக்கிட்டு நம்மளோட ஜேக்கு தெரியும் பார்க்குறான் அவளை. இங்கே என்ன படமா ஓடுது, போ அதெல்லாம் முடிஞ்சிச்சுல, தடுக்க தெரியாது அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க ஏதோ ஷோ காட்டுற மாதிரி, கிளம்பு அப்படின்ட்டு அவன் சொல்லவும் அவளுக்கு மூஞ்சி மாறி போயிருச்சு. என்ன திட்டுறா அப்படின்ற மாதிரி, இருந்தாலும் அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கா லூசு மாரி அப்படின்னு சொல்லவும் இவன்கிட்ட ஆனை பார்க்குறோம். ஐயோ இவன் இதுக்கப்புறம் மட்டும் பேச்ச கொடுத்தா நம்ம உசுரை நம்ம கையில் இருக்காது போல அப்படின்ட்டு நம்ம ஜென்னு சாரி சரி நீ என்ன இந்த காலேஜா அப்படின்ட்டு. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, என்ன லவ் பண்ண போறியா? இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க? இல்லை அவங்க பார்த்தது இல்லையே, அதான் நான் பக்கத்து காலேஜ் தான். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? இல்லை என் ஃப்ரெண்ட் அவங்க சைடு எடுக்கிறதுக்கு. ஏன்னா இல்லை சும்மா அப்படி ஃபண்ணுக்குதா? ஃபன்னா பார்த்தா தெரியுது, இது ஏதோ ஃபன்னு மாதிரி தெரியல அப்படின்ட்டு ஜேகே சொல்லிட்டு இருக்கா. இவெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே சலை மாதிரி அப்படியே ஒரே சாட்சி மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஆமாம் நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இவளுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா, மென்டல் ஹெல்த்? இல்லை பயந்துட்டா, சண்டையை பார்த்துட்டு பயந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற சொல்லும்போது, தோசம் கூப்பிட்டியாடி? அப்போ இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்த? அது அதான் அப்படிலாண்டி அப்படின்னு சொல்லும்போது ஜேகே எதிரி யாரா வா அப்படின்றதே பார்க்குறான். சரி அதெல்லாம் போங்க, அதான் காலேஜ் முடிஞ்சிச்சுல கிளம்புங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவன் ஈனி இழிச்சுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. தோசாம் என்னடி பண்ணிட்டு இருந்த? அது அப்படிதான். வெக்கலாம் படாத, கேவலமாக இருக்கா அப்படின்ட்டு போய் சொங்கி சொல்லவும் அமைதியாக ஒரு யாருடி இவன் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அழகாக இருக்கானாவா, இவன் கையில் கிடச்சா நம்ம உயிர் போயிடும்னு பயத்தில் இருந்தா இவன் அழகாக இருக்குன்னு சொல்கிறா பார்த்தியா அப்படின்ற மாரி நம்மளோட ஜன்னு சொல்கிறா. இவன் வந்துக்கிட்டே சரி அவ்வளோ நேரம் நின்றுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். எப்படி ஏதாவது ப்ரொஃபஸர்ஸ் ஏதாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கியா? ஏன் அப்படி சொல்கிற? இல்லை நான் சில ஒரு எஃப்எஃப்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, அதாவது ப்ரொஃபஸர்ஸை கல்யாணம் பண்ணிட்டு சீக்ரெட் டிஃபார்மேட்டிவ் பண்ணுவாங்களா, அதுக்கு தான். அதுக்கு நான் ஜிமினோட எஃப்எஃப்ல வர மாரி நான் அப்படிப்பட்ட சுஞ்சோ கிடையாது அப்படின்ற மாரி இவன் சொல்லவும் என்ன இவன் சுஞ்சோ ஜிமின்னு பேசியிருக்கா, யார்டி அதெல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அப்படின்ற மாரி நம்மளோட தோசாம் சொல்கிறா. சரி என்னமோ ஒன்று அப்படின்ட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு இவன் இப்படி இருக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹாரி டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹெவோன் இருந்துக்கிட்டு என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு டெக்ஸ்ட் போட்டால் பார்க்க தெரியாதுடி, ஒரு காலு ஒரு மிஸ் கால் ஏதாவது போடுறானா, ஒரு ஃபேஸ் டைம், எந்த மண்ணங்கட்டி பண்ணுறது இல்லடி இந்த ஆள். அந்த ஆள் அவனை அவாய்ட் பண்ணுறான்னு தெரியுதுல, பின்ன எதுக்கு நீ இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்க? நீ சொல்லிட்டல, நீ பாரு அந்த ஆள் வந்து பேசினா கூட நான் கண்டுக்க மாட்டேன்,
இது உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, என் மேலாம் சத்தியம் பண்ணிக்காத, வேணாதோ இங்கே ஒன்று இருக்கு பாரு அப்படின்ற மாரி நம்மளோட நம்மளோட மியூசியோட காட்டுறா. உங்களுக்குலாம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சரி அதெல்லாம் இல்லை, இந்த டேபிள் மேலே சத்தியம் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணுறா. இந்த டேபிளுக்கு இன்னதுக்கப்புறம் என்ன நடக்க போது தெரில, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி நம்மளோட ஹெவானோட டேபிளை தான் அடிச்சிருப்பா. ஸோ இப்படி தான் நம்மளோட ஹோபியோட புராணம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கா நம்ம மியூசோன்கிட்டையோ ஹெவோன்கிட்டையோ. இவனுங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருப்பாருங்க, ஆமாவா அப்படின்ற மாரி. ஸோ இப்படி தான் அந்த டேஸ்லாம் போகுது. ஸோ நம்ம தோசா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஜேகேயை பார்த்தவ தான் இன்ன வரைக்கும் ஜேகேவே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பேர் என்ன தெரியாது, ஆனால் பக்கத்து காலேஜ்னு தெரியும் அப்படின்றதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காலேஜ்ட்டே நின்றுட்டுருக்கா, வருவானான்னு. ஹலோ, காலேஜ் அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை, அந்த சீனியர் அங்கே இருப்பார்ல, அதுக்கு தான். அவன் சீனியர்னு முடிவே பண்ணிட்டியா? ஏன் அப்படி சொல்கிற? அவன் ஜூனியராக இருந்தா பார்த்துக்கலாம், இல்லை பிரச்சனை இல்லை. அதான் 2 years 1 year ஓல்டர்லாம் இருக்கிறாங்களே, பிரச்சனை இல்லை. நான் அப்படியே அவனுக்கு சீனியராக இருந்துக்கிறேன், ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பாய்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக்கை வந்து முறுக்கிட்டு வராங்க. இவன் திரும்பி பார்க்குறான், எவன்டாது அப்படின்ட்டு. டே மச்சான் என்னடா இப்படி பண்ணுற அப்படின்ற மாரி எவன்ட்டையும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இவன் வந்துக்கிட்டு எனக்கு என்னமோ அவர் குரூப் தான் நினைக்கிறா அப்படின்ட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மோட்டர் பைக்கில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பார்க்குறா. ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்கன்னா அவள் யாருன்னு தெரியல. ஸோ இவன்கிட்ட இவன் நம்மளை பார்க்குறான் அப்படின்ட்டு, சரி என்னமோ ஒன்று அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாடி போகலாம், இன்றைக்கி அவர் வரல போகலாம் அப்படின்ட்டு இவன் போகிறா. ஹெல்மெட்டை கட்டி பார்த்தா அது நம்ம ஜேகே தான். என்ன அந்த லூஸு இங்கே தான் நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்மளோட சுகாவும் நம்மளோட வி வந்துட்டு, மச்சான் நீ அவள் யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்லைடா, அன்றைக்கி அவன் கூட சண்டை போட்டான்ல, அப்போது ஒரு பொண்ணு லூஸ் மாரி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுடா, அது இதான்டா அப்படின்னு. ஏன்டா உன்னெல்லாம் ஒரு பொண்ணு சைட் அடிக்குதா? ஏன் எனக்கு என்ன குறைச்ச? அவனுக்கு என்ன குறைச்ச? இந்த காலேஜே அவன் பேர் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்லவும் நம்ம டேயா வந்துட்டு, போதும்டா நீ அவனை ஊசி பற்றி தான்டா ஒரு பொண்ணுங்க கூட பேசுறது இல்லை அப்படின்ற மாரி நம்ம டேம் சொல்கிறான். மச்சான் எனக்கு என்னமோ நல்ல பொண்ணு மாதிரி தெரிடுறா, பாடுறா உனக்குலாம் வந்து நிற்கிறா பாரு, வெயிட் பண்ணுறா பாரு. நான் சொல்லவே இல்லை அவன் எனக்கு வெயிட் பண்ணுறேன், ஒன்றுலாம் யார் கதை கட்ட சொல்லுதா அப்படின்ற மாரி நம்ம ஜேகே சரி நான் எதுவும் சொல்லலை வாங்க போகலாம் அப்படின்ற மாரி உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்மளோட ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா நம்ம ஹோபிக்கு, நீ திருந்தவே மாட்டியாடியா அப்படின்ற மாரி மீசன் சொல்கிறா. போடி உனக்கு என் மாமா பற்றி தெரியாது அப்படின்ற, மாமாவது கோமாவது போ அப்படின்ற மாதிரி அவள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. இவள் கால் பண்ணிக்கிட்டே விடாமல் கால் பண்ணிட்டே இருக்கா. அங்கே டக்குன்னு கால் எடுக்கிறான். ஹலோ என்னடி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஓகே எது கால் பண்ண அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படி அப்படி ஒரு கேள்வியாக கேட்டுட்டு போகிறான். ஹலோ மிஸ்டர் ஹோசோக், கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் பாஸ் பண்ணிகிட்டே பேசுகிறீங்களா? நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் என்னால் உடனே பதிலாக சொல்ல முடியாது, நீங்கள் மெதுவாக கேளுங்க, அப்போ தான் நான் சொல்ல முடியும். சரி இவ்வளோ பேசுகிறிய, எதுக்கு கால் பண்ண, ஒரு வார்த்தையை சொன்னியா? எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்க லூசு மாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடி லூசு மாமா அது இதுன்னு அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே என்ன படுத்துறானே. நம்ம சுஞ்சோக்கு மேரேஜ் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்கேஜ்மெண்ட் அடுத்த வாரம், தெரியும்ல? ஆமாவா? என்ன ஆமாவாவா? இது கூட தெரியாமல் உட்காந்துருக்கேன் நீ? ஃபேமிலி குரூப்லாம் நான் பார்க்குறது இல்லடி. ஐயோ மாமா நீ வருவியா இல்லையாங்க? சாரி என்னால் வர முடியாது, நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன். பிஸ்னஸ் ட்ரிப்பா? அப்போது உனக்கு என்னை விட அந்த பிஸ்னஸ் ட்ரிப் தான் முக்கியம்ல? என்ன? இல்லை நம்ம அந்த நம்ம வீட்டு என்கேஜ்மெண்ட்டை விட உனக்கு அந்த பிஸ்னஸ் ட்ரிப் தான் முக்கியம்ல? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே பேசாத. நீ பாவமே, மாமா இங்கேருந்து வருவானே வீட்டுக்கு, அந்த ஒரு ஆர்வத்தில் உட்காந்தா நீ நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன் இப்படின்னு ஒரு அசால்ட்டாக அப்படி சொல்கிற நீ. இப்படி பண்ணுறால, இதுக்கப்புறம் நீ கால் பண்ண, நீ டாக்ஸே பண்ண, நீ என் முன்னாடி வந்து நின்றா கூட உன்னை கண்டுக்கவே மாட்டான் இந்த ஹாரி. நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட பேசுன நானாக இருக்க மாட்டேன், ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு ஃபோனை வச்சிட்றா. நம்ம ஹோபி வந்துட்டு, என்ன இவ ஓர பேசுகிறாளே எதுவும் புரியலையே, அப்படி தான் நம்ம முன்னுக்கு வந்து பேசினா அதெல்லாம் தானாக அப்படியே அரங்கிடும்.
அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹோபி இருக்காரு. சாரி கைஸ், ஏதாவது நாய்ஸ் கேட்டால் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் கிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட தான் உக்காந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயோ வெளியே போய் உக்காரதா சொன்னால் உட்கார மாட்டேங்குது, என் கூட தான் உட்காரணுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அது ஏதாவது நாய்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படியே கொஞ்சம் அது கண்டுக்காதீங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் அப்படியே போகுது. நம்ம தோசை வந்து பார்த்தீங்கன்னா கனவு உலகத்தில் மிதக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் பெட்டில் உட்காந்துக்கிட்ட அப்படியே அது அப்படிதான் அவங்க பேர் என்ன அப்படின்ட்டு அவள் இது பண்ணிட்டுருக்கா. லூசு, ஆ என்ன என்ன கண்ட மாதிரி பணத்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? லூஸ் என்ன ஃபிக்ஸ் ஆகிட்டியா? அப்போ நீ லூஸ் தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. என்ன அப்படி உக்காருங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றது பையன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற. ஏன்னா யாராவது லவ் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லைக்கா, அது அப்படிதான் அப்படின்ட்டு. உன் பேச்சில் ஒரு இது இல்லையே அப்படின்ற மாதிரி இவளுக்கு சென்ஸ் பண்ண முடியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி மாமா வராரா? அவன் எங்கே வரமாட்டேங்கிறான்னா பிஸ்னஸ் ட்ரிப் போகிறானா சார். போட்டோம், அவன் வந்தால் கூடயும் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்டி. நீ ஃபிக்ஸே பண்ணிட்டியா? அப்புறம் அவன் வந்து முன்னாடி நின்றா நீ பேசக்கூடாது, ஓகேவா? சத்தியமாக பேச மாட்டேன், உண்மையா சத்தியமாக பேச மாட்டேன் அப்படின்ட்டு இவன் இருக்கிறா. இப்படியே அந்த டேஸ் போகுது. இன்றைக்கி அந்த என்கேஜ்மெண்ட் பண்ண டே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே, ஓகேவா? பிஃபோர் த டே எல்லா ரிலேட்டிவ்ஸும் அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே ஹவுஸ் மாதிரி. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு எல்லோரும் போகிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரும் இருக்காங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி, ஜன்னு, அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் போகிறாங்க அந்த இடத்துக்கு. எல்லாரும் அவங்கவுங்களும் பார்த்தோன்னே எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காளுங்க. ஸோ அப்போ நம்மளோட ஹாரியா தோசாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டரு. இந்த சொந்தக்காரங்களை பார்த்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கசின்ஸ்னு வந்துக்கிட்டா கசின்ஸ் தான், கசினுக்காக உயிரே கொடுப்பாளுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவளுங்க 2 பேரும். கசின்ஸை பார்த்துட்டு இவளுங்க என்னோடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி இவளுங்க பேசிகிட்டு இருக்காளுங்க. அந்த பக்கம் நம்மளோட ஹாரி, உனக்கு ஒரு தெரியுமாடி இன்னைக்கு அப்படி நடந்தது, நான் பார்த்துட்டு சும்மா இல்லை அப்படியே போயிட்டான், அப்படியே தெரிக்க விட்டாளா அப்படின்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கா. நம்மளோட ஹாரி வந்துட்டு என்ன தெரியும்ல மேரேஜ் அது இதுன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆள் என்னடா வரவே மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹாரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஐயோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது எல்லாருக்கும் செம்ம கியூரியாசிட்டி. யாருக்கு இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் மீன் எல்லா கசின் கேர்ள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடியில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காளுங்க. யாருன்னே தெரில. ஆனால் வந்து காரில் வராங்க. இவங்களும் அதுக்கு யார் இது, இவங்களுக்கு இவ்வளோ பில்டப்பா சரியில்லையே, ஒருவேளை அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோ அப்படின்ட்டு அந்த கசினோட பொண்ணு, அதாவது நம்ம சுஞ்சோட்டு வந்து நம்ம ஹாரி கேட்குறா. தெரிலடி, பார்த்தா அப்படி எதுவும் தெரியல, மேபி ஃபேஸ் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அப்படின்ற மாரி நம்ம சுஜு சொல்கிறா. ஸோ நம்மளோட ஜென்னு தோசம் சொல்கிற அந்த மாரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவ்வளோ பெருசாக எதுவும் இருக்காது அப்படின்ட்டு கீழே பார்க்குறா. பல பார்த்துட்ருக்காங்க. காரோட பேக் டோர் ஓப்பன் ஆகிறப்போ எல்லா பொண்ணுங்களும் யார் இது அப்படின்ற க்யூரியாசிட்டியில் பார்த்துட்ருக்காளுங்க. பார்த்துட்டு எல்லாம் யாருடி இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காளுங்க. இங்கே தோசாவுக்குலாம் சரி ஷாக்கு. ஹே 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 நீ தானே அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஜேகே தான். ஜேகே கூட நம்ம வி வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்மளோட ஜன்னத்துட்டு மச்சி இவனுங்கடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காளுங்க. அப்போ இவளுங்க கேட்குறாங்க, அப்போ உங்கள் 2 பேருக்கும் அவங்கள ஆல்ரெடி தெரியுமா? இவங்க 2 பேரும் எங்கள் பக்கத்து காலேஜ்லேருந்து வராங்க. ஓ அப்போது இவங்க உங்களுக்கு என்ன வரணும், யார்டி இது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு, ஓ இவரா, இவர் இது எங்கள் டேடோட ஃப்ரெண்டு. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டா? அச்சோ இவளுக்கு இது வச்சா போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹாரி எடுத்துக்கிட்டு இப்போ இவன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ சீன் போடுறா அப்படின்ற மாதிரி. யார்டி இவனை தான் நீ லவ் பண்ணுறியா? அக்கா இல்லை இவர் ஜஸ்ட்டு சைட் அடிக்கிறா, அவள் தான், அவர் அழகாக இருக்காரு, அப்படிதான் பண்ணுற. ஓ அப்போ இவன் நினச்சி தான் நீ டூயட் பாடிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற கசின் பொண்ணுங்க எல்லாம் சிரிக்கிறாளுங்க. எல்லாம் அமைதியாக இருங்கடி, அவன் முன்னாடி என்ன தயவு செஞ்சு யாரும் ஓட்டிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களாம் எடுத்துக்கிட்டே சரி நாங்களாம் ஒன்றும் ஓட்ட மாட்டோம், நீ ரிலாக்ஸாக அவனை பார்த்துட்டு சைட் அடிச்சிட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ எல்லாம் உள்ளே வராங்க. ஸோ எல்லாத்தையும் வர வச்சுட்டு
நம்மளோட சுஞ்சோட அம்மா சொல்கிறாங்க, எல்லா பொண்ணுங்களும் மாதம் நின்றுட்டுருக்கீங்க, அங்கே கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வழியை பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், இவளுங்களும் வந்துட்டு ஓ ஓகே அப்படின்ட்டு இவளுங்க போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காளுங்க. நம்மளோட ஹாரியும் நம்மளோட ஜென்னை வந்துக்கிட்டு நாங்கள் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி, பண்ணுங்கடி இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம தோசம் சொல்லவும், நம்ம ஹாரி வந்துட்டு ஃபிக்ஸே பண்ணிடுறான், இவன் அவளை லவ் பண்ணுறான் நினைக்கிறா அப்படின்ற மாரி. சரி வாடி போகலாம் அப்படின்றது, என் கொழுந்தனாருக்காக என்னன்னா செய்யலாம்ல அப்படின்ற மாரி. சரி இந்த ஆளுக்கு தான் செய்ய முடியல, அட்லீஸ்ட் என் கொழுந்தனாருக்காவது எதாவது செய்யலாம் அப்படின்ற மாரி இவன் இருக்கிறா. ஹாரி தோசம் அவங்க கிட்ட பேக்லாம் வாங்குங்க, இப்படி சும்மா தன்னமரமாக நின்றுட்டுருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹாரியும் தோசாமல் வந்துட்டு அங்கே பேக்கெல்லாம் வாங்குறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு பேக்கு ஐ மீன் நம்ம தோசை பேக்கை வாங்கிக்கிறா. ஜேகே திரும்பி அவங்ககிட்ட பேக் கொடுக்கலான்னு பார்த்தா, ஹே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இதை அப்புறம் பேசலாம், அப்புறமே பேசலாம், இப்போ பேக்கை கொடு அப்படின்ட்டு சொல்லவும், ஜேகே வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவன் பேக்கெல்லாம் கொடுக்குறான். இங்கே டேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னை சைடு அடிச்சிருக்கா, இது அந்த பொண்ணு தானே அப்படின்றது. மச்சான் என்னடா இவளுங்க இங்கே இருக்காளுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், நீ பேக்கெல்லாம் அவங்கள்ட்ட கொடு அப்படின்ற மாதிரி அவன் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறான். அந்த மாதிரி ஜென் இந்த பேக்கில் தூக்கிக்கோ, தோசம் நீ அவங்களுக்கு போய் ரூம் காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை சூப்பரான வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லோரும் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. நம்ம டேவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால ஜேகேயோட ஃபேமிலி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி வந்திருப்பான். நம்ம ஜேகே கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி வந்திருப்பான்ல. ஸோ வந்துட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி, ஓகே அங்கிள் ஆண்டி நீங்கள் எனக்கு என்ன வரணும்னு தெரில, ஸோ நான் உங்களுக்கு அத்தை மாமான்னு கூப்பிட்றேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், அவங்க கற்றுக்கிட்டு ஐயோ பொண்ணு ரொம்ப கலாச்சாரமான பொண்ணாக இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறா. இவனுக்குள்ளே தெரியும் அவன் எதுக்கு இப்படி கூப்பிட்றா அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு மச்சான் அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாடுறா, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அத்தை மாமா உங்கள் 2 பேர் ரூமா அங்கே இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், அதான் உங்கள் ரூமு, நீங்கள் 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தனி ரூம் வேணுமா இல்லை எப்படி? இல்லை நாங்கள் ஒன்றாவே படுத்துக்கிறோம். ஓ ஓகே சரி வாங்க அப்படின்ட்டு எது சொல்கிற அது மாதிரி, இது வந்து என் சித்தப்பா ரூம்பு, இது வந்து இவங்க ரொம்ப அவங்க ரூம்னு சொல்லிட்டு, வெயிட் இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை, எதுக்கு இப்போ நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்லை சொல்கிறேன், இல்லை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுதான் சரி போ அப்படின்ட்டு இவன் சொல்லும்போது, இவன் வந்துக்கிட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி இதான் உங்கள் ரூம் அப்படின்ட்டு சொல்லும்போது, விழுவாங்க உங்கள் திங்ஸ்லாம் வச்சுருங்க அப்படின்ற சொல்லும்போது இவனோட திங்ஸ்லாம் வச்சு கொடுக்குறா. சரி அங்கே பக்கத்தில் யாருடைய ரூம் இருக்குது, அது யாரோட ரூம்? அது ஏன் ரூம்? கரெக்டாக வரும் அங்கே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க இதெல்லாம் புரியுது. அவன் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லைடா சும்மாடா அப்படின்ட்டு வாயை கிழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேங்க அப்படியே சடனாக அமைதியாகிடுறான். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ இதான் வருமா? ஆமாம் அதெல்லாம் யார் ரூம்? அதெல்லாம் எங்கள் கசின் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களா, கேர்ள்ஸ் கசின்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரோட ரூம் அங்கே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஜெனோட ரூம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஜெனோட ரூம் அங்கே இருக்குது சொல்லும்போது, ஓ ஜெனோட ரூம் இங்கே தான் இருக்கா, ஓ ஓகே அப்படின்ற மாதிரி வீ சொல்லவும், நம்ம தோசை வந்துக்கிட்டு ஓ அப்போ அவளுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இருக்கிறா. ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஓகேவா. அப்புறம் கீழே எல்லோரும் 5 o'clock எல்லோரும் கீழே இறங்கி வர சொன்னாங்க. எனக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க, வர சொன்னாங்க வந்துருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் போயிட்டு வரேன், ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? என் பேர் தோசாம். ஓ தோசாமா, நான் காலேஜில் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படியே வந்து நீ இப்போ லூஸ் மாதிரி இப்போ அதை பற்றி பேசாதீங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம்னா எப்போ பேசிக்கலாம்? நைட்டு ஒரு 9 o'clock ஓகேவா. மேலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய கசின்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க, அங்கே வந்து பேசிக்கலாம் ஓகே. உன் கசின் மறுபடியும் நான் அதுக்கு பேசணும், பேசி ஜல்லாத்துக்கு தான். அப்புறம் நாளைக்கு 2 நாளைக்கு இதெல்லாம் ஜாலியாக இருக்கணும்ல, அதுக்கு தான். ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜென்னு போகிறப்போ ஜேகே அவ்வளோதான் பார்க்குறா. பாடுறா எப்படி இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி துருன்னு இல்லை அப்படின்னு தேவங்க சொல்லவும், துருத்தான் இருக்கா இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்டா எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே இருக்கிற, கொஞ்சம் ஜாலியாக இருடா அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்லவும், இது ஒரு செலிப்ரேஷன், இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதை நினச்சிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இரு சரியா, கண்டதே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாரி தேவங்க சொல்லவும், ஜேகே அப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறான். ஸோ நம்ம ஹாரி வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாள், அவள் வந்துட்டு உட்காந்து ஒரு ஆப்பிள் எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா.
இப்படி சொல்லிட்டான்ல, ஜென்மத்துக்கும் அவன் திரும்பி பார்க்க மாட்டேன். வேறு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிடலான் இருக்கேன். அத்தை, என்னம்மா? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருங்க அத்தை. ஏம்மா என்னாச்சு? உங்கள் பையனுக்கு ஒரு கால் பண்ணி நான் எவ்வளோ கால்ஸ் பண்ண தெரியுமா அத்தை? 48 கால்ஸ், மிஸ் கால்ஸ் எட்டுக்கவே இல்லை. 50வது காலில் தான் ஹலோ என்ன கால் பண்ணுற, சாப்பிட்டியா, எப்படி இருக்க அப்படின்னு பேசுகிறான் அத்தை. கொஞ்சம் கூட இனிமேல் பாசமே இல்லை. நான் வந்து மாமா நீங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரீங்களான்னு கேட்டா, ஓ என்கேஜ்மெண்ட் நடக்குதா, ஃபேமிலி குரூப்லாம் நான் பார்க்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு வார்த்தை கூட நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையா? எங்கம்மா, நான் ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேங்கிறான், பின்ன நீ எடுத்தால் மட்டும் எடுத்துருவானா அப்படி தானே. இந்தாலும் எப்போ இதெல்லாம் எடுக்க போகுது. சரி அத்தை, கடைசி வரைக்கும் வரவே இல்லைன்னு தான் சொன்னானா? வரவே மாட்டான்னு சொன்னாம்மா. மேரேஜ்க்காவது வருவானா அவன்? அது தெரியல. இதுக்கே இப்படி அப்புறம் என் கல்யாணத்துக்கெல்லாம் என்ன ஆகுறது? கண்டிப்பாக வந்து நிற்பானா கூட தெரில. நான் மட்டும் மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கே நான் கழுத்தில் தாடி கட்டிக்கிட்டா தான் உண்டு அப்படின்ற மாதிரி இவ இருக்கிறா. நம்ம ஹோபியோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் நினச்சா நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படி. இந்த ஆளுக்காக பொறுமையாக இருந்துருது, என்னால் முடியல அத்தை. வேறு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துட்டு போகலான் இருக்கேன். தோ அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கா பாருங்க, அவன் பேர் என்னன்னு கூட தரல அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துக்கிட்டே அது உன்னோட பெரியப்பா பையன்டி, ஓ சாரி மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறா. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படி நைட் ஆகுது, ஒரு 5 o'clock ஆகுது. எல்லாத்தையும் ஃபேமிலியாக வர சொல்லியிருப்பாங்களே, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நம்ம தோசை வந்துக்கிட்டு ஹாய் கீழே வாங்க, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு இதான் சொல்லிட்டாங்க முதல்ல, இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற? இல்லை நீங்கள் மறந்துருப்பீங்க, அதுக்கு தான் எங்களுக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அவகிட்ட எப்படி திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்க? இவருங்க அப்படி பண்ணால் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாளுங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் அப்படின்ற மாதிரி காலேஜே அவன் பின்னாடி சுற்றுத்துடா. அவளுங்களுக்கே நீ அசர மாட்டேங்கிற, இவளுக்கெல்லாம் நீ அசரவ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி டேவங்க இருக்கிறான். ஸோ அப்போ 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே அசம்பளாக சொல்லியிருப்பாங்களா, எல்லாம் கீழே வராங்க. எதுக்குன்னே தெரியாமல் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. சரி இங்கே என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும்போது அது நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு பார்க்க நம்ம கசன்ஸ் குரூப் வந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கு தான் எவ்வளோ சீன் போட்டாங்களா? நானும் இன்னும் பெருசாக என்னமோ நடக்க போகுது. எல்லாத்துக்கும் வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பட்டுப்புடவையோ ஒரு தங்க நகையோ கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சே இவ்வளோ சப்பையை பிடிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட சொங்கி சொல்கிறா, இது உங்கள் வீட்டு கல்யாணம் இல்லடி, எங்கள் வீட்டு கல்யாணம். உங்கள் வீட்டு கல்யாணமாக இருந்தால் தங்க நகை என்ன ஆடிக்காரே வாங்கி கொடுப்பாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன், நான் ஓகே தான் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம உங்களோட சித்தப்பாவுக்கு ஒரு கால் வருது. யாரு? ஹலோ சொல்கிறா. ஓ சொல்கிறா. ஓ அப்படியா, நல்ல விஷயம், எங்கே இருக்க? ஓ சரி 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 ஓகே ஓகே. என்னடா அதிசயமாக வந்து நிற்கிற? சரி சரி நீ சொல்லிட்டால வரேன் அப்படின்ட்டு இவர் வந்துக்கிட்டு சரி மற்றதெல்லாம் என் ஒய்ஃப் சொல்லுவா, நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு டே அண்ணா வாடா போகலாம் அப்படின்ட்டு, எங்கடா வாடா போகலாம் அப்படின்ட்டு இவங்க போகிறாங்க. அப்புறம் உங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. என்னத்துக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க? சித்தப்பா என்னம்மா என்னம்மா எங்கே போகிறீங்க? அது நாங்கள் இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் வராங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான் அவங்க ஒரு சப்ளையர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அதை ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக பேசணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபுட்டெலாம் எங்கே இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு தான் அதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் உங்கள் பிஸ்னஸோடையா? ஆமாம் என் பிஸ்னஸோட. ஓ சரி சித்தப்பா போயிடுவாங்க அப்படின்ட்டு அவன் அனுப்பி வச்சிட்றா நம்ம ஹாரி. ஸோ எல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் என்கேஜ்மெண்ட் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹாரிக்கெலாம் வந்து இங்கே மனசே இல்லை, ஹோபி இல்லாமல் அவளுக்குமே டென்ஷன் ஆகுது. வந்துட்டு தோசைமா பார்த்துட்டு இருக்கா. தோசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகிட்ட ஃப்ளட் பண்ணுறதை பார்த்துட்டு இவளுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன அமைஞ்சது தான், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்போ நம்ம ஹெவன் சொல்கிற அந்த மாதிரி ஏன்டி இதில் நினச்சி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி, அந்த ஆள் அப்படி பண்ணிட்டான்லடி, அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ வேணா பாரு அப்படின்ட்டு அந்த ஆள் வந்து காலில் கெஞ்சி கதறுவாளா, அப்போ இருக்குடி அந்த ஆளுக்கு அப்படின்ற மாரி இருக்கா. நீ வேணா பாரு, அந்த ஆள் கடைசியில் அதான் செய்வான் அப்படின்ற மாரி நம்ம ஹெவன் இருக்கிறா. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா பெரியப்பாலாம் வந்துடுறாங்க. அப்புறம் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசல்கிட்ட போய் நிற்கிது. நீங்கள் மட்டும் நம்ம ஹாரி மட்டும் எனக்கோ நிற்கிறானுங்க அப்படின்ற மாதிரி, என் மாமாவை வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலே நின்றுட்டு எவன் வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. கதவை ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் ஓன்னு கத்துதுங்க. என்னத்துக்கு கத்துதுங்க அப்படின்ற மாதிரி இதுங்க பார்க்குதுங்க. பார்த்தா ஹோபி வந்து நிற்கிறான். இவளுக்கு செம்ம ஷாக்காயிருது. பாபா
நீ நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஹோபி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு நல்லாவே தெரியுது கண்ணு ஏதோ ஒரு பக்கம் தேடுது அப்படின்ற மாரி வந்துக்கிட்டு. என்ன தானே தேடுற, எனக்கு தெரியும். நான் உன் கண்ணை முன்னாடியே முழிக்க மாட்டேன், முழிச்சாலும் பார்த்துட்டு தெரியாத மாதிரி தான் போவேன். ஹாரியை என்ன நினச்ச நீ அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹோபி இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ஜன் கூட வந்திருப்பாரு. நம்ஜனை பார்த்தாலுமே ஹெவன் இருந்துக்கிட்டு யார் இவன் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு. எதுக்கு உன்னையும் அவனை சேர்த்து வைக்கணும், அதானே எனக்கு எங்களோட வேலை. எல்லா எஃப்எஃப்லேயும் ஒருத்தவங்களை சேர்த்து வைக்கிறதுல தானே எங்களோட வேலையே அப்படின்ற மாரி நம்மளோட சொல்லி இருக்கிறா. நம்ம ஜென்னை இருந்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹோபி கேட்குறா அந்த மாதிரி தோசம்கிட்ட. அப்புறம் உங்கள் அக்கா எங்க? அவள் தெரியல, அவள் இன்னைக்கு வரவே இல்லை. என்ன வரலையா? ஆமாம், அவள் ரொம்ப டென்ஷனாக இருந்தா, அதனால தான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹோபிக்கெலாம் வந்துட்டு ஒரு வேளை உண்மையிலே கோச்சிக்கிட்டாலோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இங்கே தோசாவுக்கு சிரிப்பு வருது, ஏன்னா அவளுக்கு எதோ பொய் சொல்லியிருக்காள். அதனால எல்லாத்தையும் கூட்டி வச்சு உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க, சாப்பிடலாம் கூப்பிட்றாங்க. அப்போ நம்மளோட ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்தவதான் வெளியவே வரலை. அப்போ சித்தி எந்திரி சொல்கிறா அந்தமாரி. சித்தின்னு சொல்கிறாங்க, ஹாரி ஹாரி சித்தி சொல்லுங்கள், இந்த 2 ரூம்மே க்ளீன் பண்ணிடணும், அந்த 3 ரூமை க்ளீன் பண்ணணும், ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கேன், நீ இந்த ரூம் க்ளீன் பண்ணிக்கோ. இது யாரோட ரூம்? இது ஹோபி ரூம் தான், க்ளீன் பண்ணிடு. ஹோபி மட்டும் தான் அங்கே இருப்பானா? ஆமாம் ஹோபி மட்டும் தான் இங்கே இருப்பான். ஓ சரி ஓகே அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி சொல்லிட்டு ஹோபி ரூம் தானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறா. மேடம்க்கு லவ் தான், ஆனால் ரூம் க்ளீன் பண்ணணும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறா ரூமை. அவள் வந்துக்கிட்டு ரியலைஸ் பண்ணுறா யாரும் மேலே வராங்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தா ஹோபியும் நம்ஜுன்னு வராங்க. ஐயோ இவனுக்கு வந்துட்டானுங்களா அதுக்குள்ளே அப்படின்ட்டு இவ இருக்கிறா. ஐயோ சத்த, ஐயோ என்ன பண்ணுறது இப்போ, இவனுக்கு வேறு வந்துட்டானுங்களே. கபோர்டு அப்படின்ட்டு இந்த கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறா. மீன்வாயில் இந்த பக்கம் நம்ம நம்ஜுன்னு இருந்துட்டு சொல்கிறாரு, மச்சான் எதுவும் ஒரு ரூம்னு தெரிலடா. அங்கே லெஃப்டில் இருக்கிறதா ஒரு ரூம்பு, ரைட்டில் ஒரு ரூம்பு. ஓ ஓகே நான் அந்த ரூம் போய்க்கிறேன் அப்படின்ட்டு நம்ஜன் சொல்லவும் நம்ம நம்ஜன் பார்க்குறாரு நம்ம ஹெவோனை. என்னோட இவ்வளோ எக்ஸ்பென்சிவ், ஓ மை காஷ், ஐ குடன்ட் பிலீவ் தட், ஓ மை காட் அப்படின்ட்டு அவள் எக்ஸ்ப்ரெஷனோட பேசுறது. அவர் இருந்துக்கிட்டு சரியான ட்ராமா குயினாக இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவ பார்க்குற நம்ஜன் அவளை பார்க்குறத இவ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நடிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஓ மை காட், ஐ குடன்ட் ஈவன் பிலீவ் திஸ், ஐயோ அப்படின்ட்டு தலைலாம் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே லிட்ரலி அவங்க ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க மேடம். நம்ம ஹோபி நம்ம நம்ஜன் இருந்துக்கிட்டு அப்போ ட்ராமா குயின் தான் அப்படின்ட்டு வாடா போகலாம் அப்படின்ட்டு இவனுக்கு மேலே போகிறானுங்க. இவன் வந்துக்கிட்டு கபோர்டை விட்டு வெளியவே வரலை. இவன் வந்துட்டு அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காளா. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஹோபி உள்ளே வரான். கரெக்டாக அவன் டோர் சாத்துறதுக்கும் ஹோபி உள்ளே வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. ஹோபி ஆனால் அது பார்க்கல. இவந்துக்கிட்டு ஐயோ இந்த ஆள் எப்போ வெளியே போவான் தெரியலையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹோபி இருந்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நம்ஜனே அப்புறம் என்னமோ செய்யணும்னு சொன்னாங்க, அப்புறம் போகலாம். ஓகேடா அப்படின்ட்டு டோரை சாத்துறாங்க. நல்ல வேலை பார்க்கல அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்துட்டு பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் மாதிரி அவனும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னத்துக்கு இப்படி தொங்கப்பட்ட மாதிரி உட்காந்துருக்கான். ஹரி ஏன்டி வரல? ஐயோ நான் சொன்னதை கேட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாலோ. இது எடுத்தாலும் எடுத்துப்பா, எதையும் எடுத்துப்பால லூஸு அப்படின்ற மாதிரி. நான் லூஸாக உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரி நம்ம போய் குளிப்போம் அப்படின்ட்டு இவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டுறா. இவன் வந்துட்டு ஐயோ இந்த பார்க்கக்கூடாத காட்சி இதை பார்த்துட்டேனே அப்படின்ற மாதிரி இவன் இருக்கிறா. அவன் டவலெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ளே போகிறான். அவன் உள்ளே டோர் லாக் பண்ணதுக்கப்புறம் அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அவன் வந்து உண்மையிலே வந்து போகிறானா அப்படின்ட்டு. இவன் வந்துக்கிட்டு ஓகே உள்ளே போயிட்டான் அப்படின்ட்டு இவன் ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணிட்டான் அந்த கபடோட டோரை. அப்படி மெதுவாக திறந்து அவள் அப்படி பாட்டுக்கு அப்படி போகிறா. அப்படியே போக நகர ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு நிமிஷம் யார் இது அப்படின்னு சொல்லும்போது இவன் அப்படி நின்றுறா. ஐயோ செத்த அப்படின்ற மாதிரி இவன் அப்படி திரும்பி பார்க்குறா. ஹரி இங்கே தான் இருக்கியா? ஆமால, நீ தான் இங்கே இல்லைல்ல. நீ எங்கே என்ன பண்ணிட்டுருக்கியோ, வீட்டில் என்ன உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன்னு தெரில. ஆமால அப்படின்ட்டு அவன் பார்க்குறா. அவள் ஸ்னீஸ் பண்ணுறா. என்ன அவள் ஸ்னீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தெரியுது நம்ம ரியலாக ஹாரி இங்கே தான் நிற்கிறா அப்படின்னு. என்ன மேடம், புருஷன் இங்கே குளிச்சுட்டு வெளியே வரும்போது பொண்டாட்டி இங்கே அழகாக உட்காரனால அதுக்கு மேடம் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களோ? ஹலோ
எனக்கு ஒன்றும் அதுக்கெலாம் அவசியமே கிடையாது, சரியா? க்ளீன் பண்ண சொன்னாங்க, க்ளீன் பண்ணேன், அவ்வளோதான். இது ஓரமே எனக்கு தெரியாமலே போச்சு. தெரியாமல் போச்சா? தெரியாமல் தான் போச்சு. என்ன பண்ணுவேன்? இல்லை, சும்மா அப்படிதான். என்னை சீண்டி பார்க்கும்போது நாள் இருக்க முடியாதுல்ல. இந்த ஹாரியை பற்றி நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லும்போது, இந்த ட்ராக்குக்கு இந்த ஹாரியை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த சேலஞ்ச் பண்ணுற ஹாரியை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சொன்னல இதுக்கப்புறம் ஒன்று திரும்பி பார்க்க மாட்டா அப்படின்னு, திரும்பி பார்க்க வச்சிடுறேன். என்ன பண்ணுற? ஓகேல? இதை மட்டும் நீ சொல்லுவியா? நீ மட்டும்தான் அதை சொல்லுவியா? நானும் சொல்லுவேன். நீ இப்படிலாம் சொல்கிறால, நான் வேறு மாப்பிள்ளை பார்க்கலான்ட்டு இருக்கேன். வேறு மாப்பிள்ளை பார்த்து ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு பெற்றுட்டு ஜாலியாக இருப்பேன். அந்த மாதிரி இது இப்படி பிஸ்னஸ் ட்ரிப்னு சும்மா சொல்லி சுற்றிட்டு இருக்க மாட்டேன். உனக்காக வெயிட் பண்ணி எனக்கு தான் வயசாகுது அப்படின்னு சொல்லவும் இவன் வந்துக்கிட்டு, லுக் மிஸ்டர் ஜங்ஹோசுக், நான் சொல்கிறேன் கேளு. இதுக்கப்புறமும் பின்னாடி இந்த லீஹாரி சுத்தவே மாட்டான். இது ப்ராமிஸாக நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லும்போது ஹோபி அவளை ஹிப்போட பிடிச்சி இழுத்துக்கிட்டு, என்ன சொல்கிறேன்? ஹோபியை கண்டுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும் இது அப்படி ஜர்க்காயிடுறா, அப்படி நிற்கிறா. என்னடா அப்போ சொன்னா அப்படின்ற மாரி. சைலண்ட் ஆகிட. சடன் ஷாக் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவ விலகி வந்துடுறா. பார் ஹோபி, நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டியா? எனக்கு தெரியும் யாருக்கே மேலே அவ்வளோ பாசம்னு. வடையவு அப்படின்ட்டு வெளியே போகிறா. பொண்டாட்டி, என்ன நீ பாட்டுக்கு என்னோட ஷர்ட் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது அவள் ரியலைஸ் பண்ணுறா, ஷர்ட் அங்கே இருக்குது அப்படின்ட்டு அவளோட ஷோல்டர் மேலே. இதெல்லாம் தாவியா அப்படின்ட்டு அந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே விட்டு எறிகிறா. இவ வெளியே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோபி எந்திரி ஸ்மோக் பண்ணுறான். ஐயோ கடவுளே, சரியான லூஸு அப்படின்ற மாதிரி அவன் பாத்ரூம்குள்ளே போகிறான். இங்கே வெளியே வந்து பார்த்தா நம்ம சொங்கி ஜென்னு ஹாரி, நம்ம சொங்கி ஜென்னு, அதுக்கப்புறம் ஹெவானு, அதுக்கப்புறம் அந்த நம்மளோட தோசை நின்றுட்டுருக்காங்க. என்னடி மாவா என்ன கிஸ் கொடுத்தாரா? செருப்படி கொடுத்தான். வேணுமா உனக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி மாமா அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. இப்போ அதெல்லாம் வந்துட்டு கேட்டாங்களா? இல்லைல்ல, ஆளுக்கிட்டே ஒன்றால் பேச முடியல, வந்துடா என்ன சேர்த்து வச்சுக்கிறதுக்கு, போங்கடி அப்படின்ட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனில் போகிறா. ஒருவேளை என் அக்கா என் மாமாவுக்கு சவால் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிற? எங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியாது, சவால் விடுறதில்ல ஒன்றா நம்பர் அப்படின்ட்டு ஹோபி மாமா கிட்டலாம் தென்னுக்க வேலைக்கு ஆகுதுன்னு தோணுது. அவர் என்ன சவால் அப்படின்றத மாமா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறா அப்படின்ட்டு இவ இருக்கிறா. சரி, இவனுக்கு என்ன சொல்ல போகிறா அப்படின்ட்டு தோசை நம்ம ஜென்னை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஜேகே கீழே பாயிண்ட் பண்ணி காட்டுறா. ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அவள் வந்துக்கிட்டு இந்த ஒன் ஷாட்லேயே என்னை ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறாள். வாங்கடி நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு இவளுக்கு கீழே இறங்கி வராளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு பிளான் இருக்குது அப்படின்ட்டு என்னமோ ஒரு பிளான் சொல்கிறா. இங்கே தயவங்க வந்துட்டு அவன் சொல்கிறான் அந்த மாதிரி, மச்சான் எவ்வளோ ஹைட் ஓகேடா அப்படின்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆண்டி இந்த ஹைட் ஓகே பாருங்கள். ஓகேப்பா, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் தாவலாம் பண்ணுறீங்க? இது நம்ம வீட்டு என்கேஜ்மெண்ட்டு. எங்களுக்கு அந்த அக்கா எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. சுஞ்சோ அக்கா மாதிரி யாராவது எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்துட்டு சரி பண்ண இந்த ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஜென்னு சொங்கி ஹெவான்லாம் கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்துட்டு நம்ம டைம் வந்துட்டு, மச்சான் அந்த க்ரீன் கலர் ஹாஃப் சாரி செம்மையாக இருக்காடா பார்க்கறதுக்கு அப்படின்னு. ஏதோ இந்த பொண்ணை பார்க்காத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு நம்ம காலேஜ் தானே? ஆமாண்டா செம்மையாக இருக்காடா, சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்கா மச்சான். போய் ஊரில் இருக்கிற பொண்ணெல்லாம் ஒன்றால் சும்மா விட்டு வைக்க முடியாது, இப்போ இந்த பொண்ணையும் வாடா அப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் வழி விடுங்க அப்படின்ட்டு யாரும் கத்திட்டு வராங்க. இவனுக்குள்ள வந்துட்டு யார்றது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா நம்மளோட தோசாமு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஹாஃப் சாரி கட்டியிருக்கா. அதை பார்க்கவும் அவன் அங்கேருந்து ஓடி துள்ளி உச்சி ஓடி வரவும் இவனுக்கு அப்படியே என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அது என்ன ஃபீலிங் தெரில. இதே பார்த்துட்டு இருந்த தெய்வங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ரியாலிட்டிக்கு வந்து, என்ன அந்த லூஸு இப்படி பண்ணிகிட்ருக்கு, எல்லோரும் இருந்தாங்க எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் சீட்ஸு. என்ன தோசை இது,
எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அப்படி எல்லாரும் வேர்வை சிந்தி ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. உங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்குறா. தேவங்க அதை வாங்கிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், இன்னும் மென்ஷன் அப்படின்ட்டு ஜேகேட வரவும் ஜேகே அப்படி திரும்பிட்டு அவன் வேலையை பார்க்குறான். சார் எடுக்க மாட்டாரோ, அவருக்கு ஊட்டி விடணுமோ அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்லாம் இல்லை, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இல்லை சார், மைண்ட் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேகே வந்துட்டு, என்ன ஃப்ளர்ட் பண்ணுறியா, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஜேகே வேறு வழியே இல்லாமல் இது எடுத்து தொலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறான். எடுத்துகிட்டு ஓகே நான் உங்கள் எல்லாத்தையும் அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. ஜேகே அவளே பார்க்குறா. இதை நோட் பண்ண நம்ம சொங்கி, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காளுங்க. மச்சான் போதுண்ட நிறுத்துங்க சரியா, இந்த லெங்க்த்து போதும், அடுத்த சைட் போகலாம் அப்படின்ட்டு இவனுங்க இருக்கிறானுங்க. இங்கே நம்ம தோசைங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சாதிச்சிட்ட ஒரு சந்தோஷம் அவளுக்கு. இந்த பக்கம் ஹாரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் முடிஞ்ச மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கா. ஹோபி இருந்துக்கிட்டு எல்லாம் முடிஞ்ச மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கா. ஹாரி சொல்லுங்க அத்தை, இந்த காஃபி போயிட்டு மேலே அங்கே 3rd ரூம் இருக்கும்ல, அங்கே போய் கொடுத்துருமா. யாருக்கு? ஹோபிக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும். அத்தை நான் இல்லைம்மா எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கல போய் ஹெல்ப் பண்ணு. சரி அத்தை அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு போகிறா. காஃபி தானே, இரு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கொடுக்குறா. ஹோபி நம்ம நம்பிச்சு இருந்துக்கிட்டு வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே சிஸ்டரா? ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னா நான் அவங்க சிஸ்டர் தானே கூப்பிடணும். சிஸ்டரும் இல்லை ஒரு மண்ணங்கட்டி கிடையாது அப்படின்ட்டு இவள் காஃபியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறியில் வைக்கிறா. வச்சதும் நம்மளோட நம்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்க்கில் அவனோட காஃபிலாம் சிந்திடுது. ஏம்மா ஏன் நான் நிம்மதியாக காஃபி குடிச்சு 2 நாள் ஆகுது, ஏம்மா அப்படி கெடுக்கிற? அவன் மேலே உள்ள கோவத்தை அவன் மேலே காட்டி ஏன் என் மேலே காட்டுறா அப்படின்ற மாரி இவள் சொல்கிறா. ஹோபி வந்து பார்த்திங்கன்னா அவள் சிரிச்சுக்கிட்டே அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான் அவனோட லேப்பில். இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, என்னை சீண்டி பார்க்குறது தான் அவனுக்கு வேலை, சந்தோஷம் இல்லை அவனுக்கு, இப்போ என்னை டென்ஷன் ஆக்குறதுன்னு அவனுக்கு வேலையே அப்படின்ற சொல்லும்போது ஹோபி வந்துட்டு, மிஸ் ஹாரி நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காஃபி கிடையாது போயா அப்படின்ற மாதிரி நம்பிட்டு சொல்கிறவ. பார்த்தியாடா உன்னால எனக்கு காஃபியே கிடைக்க மாட்டேங்குது, இந்தாடா என் காஃபி எடுத்துக்கோ அப்படின்ட்டு காஃபி கொடுக்கவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹாரிக்கெலாம் இங்கே இந்த ஆள் பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறா அவன். ஸோ இப்படியே போகுது. அந்த என்கேஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. நம்ம சுஞ்சோக்கும் ஜிமினுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு ரிங் மாற்றிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் நம்மளோட சொங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ ஸ்வீட்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது சூப்பராக இருக்கடி அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எந்த நேரமும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பியா? யாருது? ஐயோ உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எனக்கு ஒன்றை சுற்றி பார்க்குறது தான் எனக்கு வேலையே. ஒன்று அப்படி சுற்றி வந்து அதுதான் எனக்கு ஜாலியாக இருக்கும். இந்தா எக்ஸ்ட்ரா எனக்கு தேவையில்ல, எனக்கு ஜிலேபியே போதும். ஜிலேபியா? நீ ஜிலேபி நீ லட்டு போயா, என்னை வேணும்னு சொல்லலை, நான் சொல்லலை நீ தான் சொல்கிறேன், என்னமோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இவ இருக்கிறா. ஹோபி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கெல்லாம் நீ எதுக்கடி இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற, இதுக்கெல்லாம் கோச்சிக்காமல் பின்ன சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம தோசாம அவள் வந்துக்கிட்டு மச்சான் இந்த பக்கம் போடி இப்படி போடி அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம வீக்கிட்ட வந்து என்னமோ நம்மளோட சொங்கி சொல்கிறா. ஓகே அப்படின்ற மாதிரி தம்ஸ்அப் காட்டுறான். நம்ம தோசாம வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறா. ஸோ நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கிட்ட வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் எத்தனை நினச்சா ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை, ஓகே நீங்கள் அழகாக வந்து நில்லுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓகே ரொம்ப தேங்க்ஸ், கவலைப்படாதீங்க, உங்களையும் என் ஃப்ரெண்டு ஜென்னியை சேர்த்து வச்சிட்றேன். சீரியஸாவா? ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் லாயலாக இருக்கணும். ஐயோ அதுதான் நம்மக்கிட்ட இல்லையே, என்ன ஒன்றும் இல்லை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணுறதுக்கு அதுங்க. ஸோ நம்மளோட சொங்கி பார்த்திங்கன்னா ஜேகேட பேச்சு கொடுக்குறா. நீங்கள் இங்கே எப்படி உங்களுக்கு சொந்தம்?
சொந்தம் கிடையாது, இவங்க எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ சரி சரி சரி. அப்போ நீங்கள் எங்களுக்கு அப்போ நீங்கள் இந்த ஃபேமிலிக்கு வந்தால் நீங்கள் என்ன வரணும்? தெரியல, க்ளோஸ் ஃபேமிலி அதனால் தெரியல. ஓகே. இந்த வீட்டில் நிறைய கசின்ஸ் கேர்ள்ஸ் கசின்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் கசின்ஸும் இருக்காங்க. கேர்ள்ஸ் கசின்ஸில் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள்னால் நம்ம தோசம் தான். ஓ தோசை மாதிரியாரு. உங்களை ஒரு பொண்ணு காலையில் சீண்டிடுச்சே அவள் தான். ஓ அவளுக்கு அவளை கண்டா எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திருன்னு ஜாலியாக அப்படி தான் இருப்பாள் அவள். ஓ ஓகே. ஆனால் அவளோட மனசு யாருக்கிட்டேயோ மாட்டிக்கிச்சுன்ட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தா. ஆனால் அது யாருன்னு தான் எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. என்ன சொல்கிற? நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நல்லதான் பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து பார்க்குறேன் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கா. யார் இந்த பையனு தெரில. பாவம் இப்படி வாடி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கா. ஒரு பசி இல்லை, ஒரு தூக்கம் இல்லை, மேடம்க்கு ஒரே நினப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு என்ன இவ எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். தெரில லவ் பண்ணுறான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு என்ன சொல்கிற? அவள் ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறான். அவள் வந்து காலேஜில் ஏதோ பையன் பார்த்துருக்கானா. அது வந்து சீனியர் பையனா ஜூனியர் பையனான்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த பையனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஜூனியராக இருந்தாலும் சரி சீனியராக இருந்தாலும் சரி எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் இருக்கிறா. ஓ தெரியல அவள் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு நம்ம சொங்கி சொல்லவும் நம்ம ஜெயிக்கி பார்க்குறான். இங்கே நம்ம தோசை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம் மேடமும் ஒரே ஆட்டம். ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்கடி ஹாரியெல்லாம் கூப்பிட்றா. எல்லாம் வந்து நின்றுட்டு வேறு வழி இல்லாமல் ஆடிட்டு இருக்காளுங்க. ஹாரி நம்ம சொங்கி வந்து பார்த்திங்கன்னா சொங்கியை இழுத்த அந்த ஃபாஸ்டில் அந்த பேரை ஜேக்கியவே இழுத்துட்றா. இவ வந்துட்டு என்னத்துக்கு இவ என்ன கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இவங்களை பார்த்துட்டு எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகேவை நம்ம தோசை விடவே இல்லை. அவன் கையை பிடிச்சவ தான். அப்படியே நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படியே கையை பிடிச்சி அப்படியே சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கான். ஜேகேக்கு இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஹாப்பியாக இருக்கவும் அவனும் அந்த மொமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். எல்லாம் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு ஐயோ ஆமாம் முடியலை, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வாட்டர் வேணுமா இல்லை நான் வேணுமா? என்ன இல்லை வாட்டர் வேணுமா? கிடைக்குமா? இந்தாங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறா. தோசை நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? இன்னைக்கு நடந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ சரி. என்னோட அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. என்ன நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்க வேண்டி தான் போட்டு வந்தேன். ஹலோ, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த தயவங்க சொன்னானா? தயவங்கிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஜேகேந்துட்டு அப்புறம் எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னை பற்றி என் காலேஜில் கேட்டு பாருங்க, யாருக்குமே எனக்கு தெரியாத ஆளே இல்லை. நான் சீனியர் தெரியும்ல அப்படின்றத சொல்லவும் ஜேகேந்துட்டு ஓ நீங்கள் சீனியரா? ஆமாம் நான் காலேஜ் சீனியர், தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது சாரி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது அவனுக்கு. ஓ கவுண்டர் கொடுக்குறானே எது சொன்னாலும் அப்படின்ற மாதிரி இவ இருக்கிறா. சார் நம்ம ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி அப்புறம் எப்படி எல்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் அப்படி தான் எல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு இவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு அந்த டே நல்லா பூடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே தோசாமுக்கெல்லாம் ஒரே வருத்தம், கடைசி வரைக்கும் ஜேகேவை பிக்கப் பண்ண முடியலடா அப்படின்ற மாரி இவன் சோர்ந்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்கா. கடைசி வரைக்கும் அவனை பிக்கப் பண்ண முடியாத போல இருக்குடி. காலேஜும் முடிய போகுது, அவன் ஜூனியராக சீனியராக கூட தெரிலடி அப்படின்ற மாரி சொல்லவும் அன்றைக்கி அவ்வளோ நேரம் அவனே உட்கார வச்சுமே என்னடி பேசுனீங்க? அது இங்கே நடந்துட்டு போய் தான் பேசிகிட்டு இருந்தோம். நானும் தேங்க போட்டு பிளான் எல்லாம் வேஸ்ட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொங்கி சொல்லிகிட்டு இருக்கா. நம்மளோட ஜன்னதிட்டு சொல்கிற அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன நானும் தேங்க டீட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தோசைக்குள்ளே மனசே உடஞ்சி போயிடுது. என்னடி சொல்கிற? நீ சும்மா உட்காந்துருந்தேன், சைடு கேட்டுறா உட்காந்துருந்தேன், உனக்கே ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை பார்த்தியா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. தேங்க அங்கேருந்து தெறிக்கடிச்சிட்டு ஓடி வரான். ஒரு நிமிஷம், ஆமாம் டேங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? அது என்னன்னு தெரில. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கானா?
தெரியல, வீடு கிளம்புறோம் அதனால போல். அப்பயும் வீட்டுக்கு கிளம்புறன்ற ஒரு ரீசனுக்காக இவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? சின்ன குழந்தை மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறான். ஏதோ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை சீக்கிரம் விடுற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லவும் நம்ம வீந்துக்கிட்டு சரி சிஸ்டர் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹாரிக்கு ஃபிக்ஸே அவள் வந்து முடியவே பண்ணிடுறான் இந்த ஆளுக்கு அப்புறம் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டு நம்ம ஹோபிக்கிட்ட பேசி ஹோபி வரான். ஹோபி வந்து பேக் ஹாக் பண்ணுறான். யார் இது கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹோபியை பார்க்குறா. உங்ககிட்ட நான் சொல்லிட்டால உன்னை பிடிக்கலன்ட்டு எதுக்கு போய் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்க? அது அப்படிதான்டி பொண்டாட்டிலாம் சொல்லி எனக்கு கூப்பிட்டு இருக்காத. உனக்கு 50 கால் ஸ்டெப் பண்ணப்போ தான் நீ எடுக்கிறால. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கே நீ 4 டைம்ஸ் தான் என் ஃபோன்ஸே எடுக்கிற. டெக்ஸு சொல்லவே வேண்டாம், 1-2 தான் அந்த ஒரு வருஷத்தோடு இருக்கும். என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல. அக்கறை இல்லாதவன்லாம் நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் பச்சக்குன்னு லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறான். என்ன லவ் யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் போகிறான் பாட்டுக்கு. என்ன இவன் பாட்டுக்கு போகிறான், ரொம்ப பேசிடுமோ அப்படின்ட்டு ஹோபி காமத்துக்கு ரெடி ஆகிட்டு அவன் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்மளோட தோசை வந்து பார்த்திங்கன்னா ஜேகேயோட ரூமுக்கு தெரிச்சுக்கிட்டு ஓடி வரா. ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி தெரிச்சிட்டு ஓடிட்டு வர? ஏதாவது ஒன்று குழந்தைங்க தோத்துருச்சா? அதெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லிடுறேன். இங்கே யாரும் இல்லை அதனால நான் சொல்கிறேன். சொல்லு மூச்சு வாங்காமல் சொல்லு. ஐ லவ் யூ. நீங்கள் எல்லாமே நான் இருக்க முடியாது. ஐ லவ் யூ அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஜேகேக்கு வந்துட்டு நீ ரொம்ப ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன், பெட்டர் டோன் அப்படின்ற பேர் சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, நான் உங்களை பார்த்துக்கிறேன், சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே இவளை இழுத்துக்கிறா. என்ன 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 பண்ணுறீங்க? பார்த்துப்பியா? பார்த்துப்பேன். எப்படி பார்த்துப்ப? லவ் பண்ணலாம், பார்த்துக்கிறேன். சரி பண்ணலாமா அப்படின்ட்டு சொல்லவும் இவ ஷாக்கில் நின்றுட்டுருக்கா. என்ன பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தோசம்க்கு அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தெரியல, டேட் பண்ணலாம். உன்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அதான் சொல்கிறேன், டேட் பண்ணி ஓகே பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் இப்படி சொல்லவும் அவளுக்கு செம்ம ஷாக்காகிடுது. ஹோபி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். அவனுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு நம்பிக்கை. இவளுக்கு வந்துட்டு நம்பிக்கையே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஆளை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாள். ஹோபிக்கு வந்து ஒரே வருத்தம். நம்ம நம்ஜிருந்துக்கிட்டு ஏன்டா ஒரே ஃபீலிங்காக இருக்க, அவளை கஷ்டப்பட்டு அவளை கரெக்ட் பண்ணான்னு நினச்சேன்டா, ஆனால் இவ இப்படி ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிட்டு இருக்கவும் நம்ஜின் சரிடா இதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ ஹோபி இருந்துக்கிட்டு சொல்கிறான் அந்த மாதிரி, சரி கைஸ் நான் போயிட்டு வரேன், நான் உங்களை எப்போயாவது ஒரு தடவை உங்களை பார்த்து பார்க்குறேன். இப்போலாம் ஏன்டா சொல்கிறேன், அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன்னு சொல்லி அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு பேக்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹாரி வருவாளா அப்படின்ட்டு. ஹாரி வர்ற மாதிரி அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஒரே வருத்தமாக போயிடுது. இதை பார்த்து நம்ம நம்பிச்சிருந்துட்டு சேட்டா இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லைடா, ஒரு வாட்டி அவளை தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டால, விட்டுடா, ஏன்டா அவளை ஃபோர்ஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும் ஹோபிக்கு இருந்துட்டு சரி அவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கிறான். ஸோ ஹோபி வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சரி போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கிறான். ஹோபியா அப்படின்ட்டு ஏதோ சத்தம் கேட்குது, திரும்பி பார்க்குறான். இவன் காரை விட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹாரி. இவனுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணி தக்க மாட்டான். ஹாரி அப்படின்ட்டு சொல்லவும் இவன் வந்துட்டு ஓடி வரா. ஹோபி சரி பதறாத, நாங்கள் தான் இருக்கேன் ப்ளீஸ் ஹோபி அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹோபி வந்துட்டு லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறான். லவ் யூ, இப்போ என்னை கூட்டிகிட்டு போவியா? கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் இங்கே வரணும்ல. அப்போது
நீ திருப்பி இங்கே தான் வரியா? யூஎஸ்க்கு போக மாட்டல? போக மாட்டேன். இதுக்கப்புறம் இங்கே தான் பெர்மனெண்ட்டாக என் பொண்டாட்டிக்காக இங்கே இருக்க போகிறேன். உண்மையிலேயே சொல்கிறேன். லவ் யூ அப்படின்ட்டு இவன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறா. இங்கெல்லாம் இருக்காங்கடி, பார்த்துட்டு எனக்கு எனக்கு கவலை அப்படின்ற மாதிரி இவ இருக்கிறா. உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் போய் ஒரு பக்கம் வச்சுக்கோங்கடா, ஏன்டா ஏன் உயிர் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பேர் நம்பிச்சுனே நீ போகிறதா இருந்தால் போ அப்படின்ட்டு. அவள் பேக்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுரு, நீ மட்டும் தனியாக போய்ட்டோம். என்னடா சொல்கிற? இல்லைடா நானும் வரேன்டா அப்படின்ற மாரி நம்மளோட ஹோபி நம்ம நம்பிச்சுன்னு சொல்கிறான். எதுக்கு அந்த ட்ராமா குயினை நீ உஷார் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதானே அப்படின்ட்டு. அது போய் உஷார் பண்ணி தொலை அப்படின்ற மாரி ஹோபி சொல்கிறான். நம்ம நம்பிச்சுட்டு வரேன்டா வரேன்டா அப்படின்ற மாரி அவன் இருக்கிறான். ஸோ நம்ம ஹோபின்னு சொல்கிறான். ஓகேல? ஓகே, எப்படியோ இந்த சேலஞ்சில் நான் வின் பண்ணிட்டேன், பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன அப்படின்ட்டு. எதுக்கு இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாம் இல்லை, ஓகேவா? லவ் யூ அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மேலே ஒரு சீன் போயிட்டுருக்கு, கீழே ஒரு சீன் போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மாதிரி பேசி வச்சுருக்கேன், வியூஸ் போனால் சந்தோஷம். ஸோ அடுத்த ஒன் ஷாட்லேயோ எஃப்எஃப்லேயோ உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெஷு சரங்கை. வணக்கம், பாய்.